நீங்கள் பலவானாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் வல்லமையான காரியங்களை செய்யும்படி விரும்புகிறார். சத்துருவின் அதிகாரங்களை உடைக்கும்படி கர்த்தர் உங்கள் பேரில் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஈசாக்கின் மேலே ஒரு திட்டம் வைத்திருந்தார். இஸ்மவேல் அவன் துஷ்ட மனுஷன், அவன் மேலே ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். மரியாள்கிட்ட போது சொல்கிறார், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது. அந்த பிள்ளை யார்? ரட்சகர். எலிசபெத்திற்கு போய் சொல்கிறாரு, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது. சகரியா கிட்ட போய் சொல்கிறாரா? சகரியா ஆசாரியனோட சொல்கிறார், உனக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான். அவன் எப்படி இருப்பான்னா, கர்த்தருக்கு முன்பு தான் நடப்பான். அவனும் ஒரு பலவானாக இருப்பான். வனாந்தது கூப்பிடுக்கு சத்தமாக இருப்பான். அல்லேலூயா. பிளானை சொல்கிறார். சொல்ல, என் மேலே தேவனுடைய திட்டம் இருக்கிறது, என் மேலே தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அதை நிறைவேறும்படி நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? விட்டு கொடுக்கணும். அவரே எல்லாத்தையும் வந்து என்ன பண்ண மாட்டார். துறவு இருக்கிறது, கண்ணை திறப்பார். யார் போய் தான் எடுத்து குடிக்கணும்? ஆகார் தான் போய் எடுத்து என்ன பண்ண குடிக்கணும். ஆண்டவரே என்னால் போய் குனியெல்லாம் முடியாதுன்னு வாயிலேயே ஊற்றும். ஆண்டவரே என்ன அப்படிலாம் செய்ய மாட்டாருங்க. அவர் ரொம்ப தெளிவானவர். ஆண்டவரே சாப்பாட்டுக்கு இல்லை, ஆண்டவரே வானத்திலிருந்து போடுறேன் பொறிக்கிறதுக்கோ. வேற மாதிரி நினச்சிடாதீங்க. வானத்தில் மண்ணா போடுறேன், நீ என்ன பண்ணிக்கோ. இல்லை ஆண்டவரே வீட்டில் பாத்திரத்தில் கொட்டு. ஆண்டவரை கொட்ட மாட்டார். ஏன் இதெல்லாம் வச்சிருக்கிறாருன்னா, நீ எழுந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக. எழுந்து செயல்பட வேண்டும். அவர் நம்மை சோம்பேறி ஆக்க விடவில்லை, விரும்பவில்லை. எழுந்து செயல்படணும். போ, மூவ் பண்ணு. அப்போதான் உனக்கு என்னென்ன தெரியும் உனக்கு. அல்லேலூயா. அவரால் எல்லாமே செய்ய முடியுங்க. சவுலுக்கு வேற இருதயத்தை மாற்றி கொடுத்துட்டாராம். இருதயத்தை சேஞ்ச் பண்ணிட்டார். கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு ஆப்ரேஷன். ஹார்ட்டே சேஞ்ச் பண்ணுறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேருக்கு குஷ்டரோகிக்கு மருந்தின்றி துணியின்றி இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் குஷ்டரோகியை சுகமாக்குறார். முடியும். கண் ஆப்ரேஷன் இல்லாமல் கண் என்ன பண்ணுறாரு? எதுவுமே பண்ணாம பேச வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த 12 வருஷம் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருவேளை டாக்டர்கிட்ட, இன்னைக்கு இருக்கிற டாக்டர்கிட்ட போய் என்ன பண்ணியிருப்பாங்க? ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரிமூவ் அப்படின்ட்டு இருப்பாங்க. கர்ப்பப்பை எடுத்துன்னு. ஆனால் அவர் என்ன பண்ணார்? ரீசைக்கிள் பண்ணி மாற்றி அனுப்பினார். அல்லேலூயா. அங்கே ஏதோ நடந்துருச்சு, புதுசாக மாறிடுச்சோ, மாறி இருக்கிறது புதிதாய். அல்லேலூயா. அப்போ எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியும். வாழ்க்கையில் இருக்க பிளான் எல்லாம் அவரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆனால் அவர் செய்ய மாட்டார். உன் மேலே பிளானை வச்சுருப்பார். அவர் சொல்லுவார், பெற்றோர்கள் மூலமாய் சொல்லுவார், போதகன் மூலமாய் சொல்லுவார், நீ ஒன்றை சரண்டர் பண்ணணும். அப்பொழுது உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். நித்திய வாழ்வுக்கு நேராய் நீ திரும்புவாய்.